திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 680. அதிகாரம் வினை செயல் வகை. சித்தூரை ஆண்ட மேவார் மன்னர் ராணா சங்கா திடீரென்று நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டதால் அவரது மனைவி ராணி கர்ணாவதி ஆட்சி பொறுப்பை ஏற்றார். அப்போது சித்தூர் சாம்ராஜ்யம் அவ்வளவு வலிமையானதாக இல்லை. முறையான போர் பயிற்சி பெறாத பலவீனமான வெறும் 60,000 வீரர்கள் மட்டுமே இருந்தனர். அந்நிலையில் முகலாய மன்னர் ஹுமாயூன் பெரும் படையுடன் சித்தூர் மீது படையெடுத்து வந்தார். ஹுமாயூன் படையோடு மோதினால் நம் நாட்டில் 60,000 பெண்கள் விதவைகளாகி பல கோரமான அழிவுகள் ஏற்படும் என்பதை உணர்ந்த ராணி கர்ணாவதி நாட்டையும் நாட்டு மக்களையும் எவ்வாறு காப்பது என்று யோசித்தாள். எத்தகைய கொடியவனின் மனதையும் மாற்றவல்ல அன்பு என்னும் ஆயுதத்தை கையில் எடுப்பது என்று முடிவு செய்து ஒரு பட்டு கயிற்றை எடுத்தார். அதை திரித்து ராக்கியாக்கினால் ஒரு விசுவாசமான ஒரு வேலைக்காரனிடம் அதை கொடுத்து, நான் சொல்வதை ஹுமாயூனிடம் அப்படியே நீ ஒரு வார்த்தை கூட மாறாது சொல்ல வேண்டும். நீ சொல்வதில்தான் நம் படையில் உள்ள 60,000 வீரர்களின் உயிர் அடங்கியிருக்கிறது என்று சொல்லி அனுப்பினார். வேலைக்காரன் ஹுமாயூனை சந்தித்து, இந்த ராக்கியை உங்கள் சகோதரி கர்ணாபாய் கொடுத்து அனுப்பினார். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இன்று ஓர் இரவு பொறுத்து கொள்ளுங்கள். அவர் தீக்குளித்து இறந்து விடுவார். நாளை சித்தூர் உங்களுக்கு சொந்தமாகிவிடும். உங்களுக்கு தேவை ஒரு தங்கையா இல்லை சித்தூரா என்பதை முடிவு செய்யுங்கள் என்று ராணி கர்ணாபாய் சொன்னதை அப்படியே ஹுமாயூனுடன் ஒப்புவித்தான். ஹுமாயூன் பட்டுக்கயிற்றை ஏற்றுக்கொண்டு தன் பங்குக்கு தங்கைக்கு சீரும் அனுப்பினார். அதோடு டெல்லியில் கர்ணாபாயின் அண்ணன் வீடு அவளுக்காக எப்போதும் திறந்திருக்கும். எனக்கு கர்ணாபாய் போன்ற சகோதரியை விட சித்தூரின் ராஜ்யம் பெரிதல்ல. நான் உயிருடன் இருக்கும் வரை சித்தூருக்கு படை அனுப்ப மாட்டேன் என்ற செய்தியையும் சொல்லி அனுப்பினார். 60,000 பட்டாக்கத்திகள் சாதிக்க முடியாததை ஒரு பட்டுக்கயிறு மூலம் பகைவனையும் நண்பனாக்கி வரலாற்றில் இடம் பிடித்தார் ராணி கர்ணாவதி. வலியவர் படையெடுத்து வரும்போது வலிமை குறைந்தவரின் படைகள் அஞ்சி நடுங்கினால் அந்த வலியவரிடம் பணிந்து அவரை நட்பாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைவரின் கொல்வர் பெரியார் பணிந்து என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். போர் செய்தல் பலவீனம், அன்பு செய்தலே பலம்.